டாக்டர் அமுதா தாமோதரன், அவிழ்தம் சோசியல் மீடியா. நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு முடிந்த அளவுக்கு நானும் என்னோட டீமும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப என்னை யோசிக்க வச்சிச்சு. அதே டைமில் எனக்கு கொஞ்சம் சிரிப்பும் வந்தது. என்னென்னா, டாக்டர் நான் கல்யாண வீட்டில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடாதுனாங்க நான் சொல்லுவேன். நானே கல்யாணத்தில் போய் நல்லா சாப்பிடுவேன். ஸோ நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுவது அனைத்தும் ஆரோக்கியமான உணவுகளாக இருக்க வேண்டும். அதே போல் தினமும் நான் கல்யாணத்தில் சாப்பிட போகிறது இல்லை. அதே போல் சில பேர் 5 ஸ்டார் ஹோட்டல் அடிக்கடி சாப்பிடுவீங்க, சாப்பிடலாமா? அந்த கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 2400 கலோரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கல்யாணத்தில் சாப்பிடும் பொழுதோ இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய பார்ட்டியில் போய் நீங்கள் சாப்பிடும்போது, இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு ட்ரீட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுடைய கலோரி வந்து கிட்டத்தட்ட 4000 கலோரியாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் நிறைய சாப்பிட்டேன் டாக்டர், நான் நிறைய சிக்கன் சாப்பிட்டேன், சீ ஃபுட் சாப்பிட்டேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஸ்வீட் சாப்பிட்டேன், பாயசம் சாப்பிட்டேன், இதை நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ வந்து உங்களுடைய கலோரி வந்து 5000 to 6000 இருக்கும். அதனால அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா சாப்பிடுங்க. கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூட நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதான் முக்கியம். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஏன்னா 3 நாள் கலோரி வந்து நம்ம 3 நாள் சாப்பிட்டுட்டோம். ஸோ 2400 × 3 அதுதான் கல்யாண வீடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்வெஜ்னா 3 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க, வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 டேஸுக்கு உங்களுடைய ஃபுட்டை வந்து அப்படியே 1000 கலோரி கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு 3 டேஸுக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க. நோ ஐஸ்கிரீம், நோ ஸ்வீட்ஸ், நோ மில்க்கு, நோ ஸ்வீட்ஸு, நோ ஒயிட் சுகர், பாம் சுகர் கூட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இனிப்பு சுவையை கம்ப்ளீட்டாக தவிர்த்துருங்க. அதே போல் மார்னிங் வந்து கூடுமான வரைக்கும் ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. டின்னரை ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட 3 டேஸுக்கு அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் எதனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து எப்போவுமே வாழ ஆரம்பிங்க, அதான் நல்லது. ஸோ 60 வயசுக்கு பேர தான் நான் சாப்பாடை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், 7 டேஸ்க்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுவேன். அந்த பீரியட்லாம் தாண்டிடு. ஏன்னா இப்போ வந்து எல்லா நோய்களும் எல்லா வியாதிஸ்தருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரோக் கூட நம்ம வந்து 20 வயசு வாலிபனுக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஹார்ட்ல பிளாக்கும் பார்த்துட்டு இருக்கோம், 18 வயசு பையன் வந்து 100 கிலோலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து எப்பொழுதுமே அந்த கான்சியஸோட நம்ம வாழ்ந்தாலே ஆரோக்கியமாக வாழ முடியும்.